அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளை சீர்படுத்துதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை பிள்ளைக்கு அழகிய ஒழுக்கத்தை விட சிறந்த ஒரு வெகுமதியை தந்திட இயலாது. இந்த செய்தி அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 8099 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒழுக்கமே பெற்றோர்கள் தருகின்ற பெரிய சொத்து என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியம், கட்டுப்பாடு மற்றும் தனி மனித சமூக ஒழுக்கங்களை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். கண்ணியமான வாழ்வியல் முறையையும் ஒழுக்கமான செயல்பாடுகளுக்கும் இஸ்லாம் மிகுந்த முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. காரணம், ஒழுக்கமே மரியாதையின் மூலதனம். ஆதலால் கண்ணியமான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ நாடிவிட்டால் எல்லா வகையான பாவங்களை விட்டும் ஒழுக்கக்கேடுகளை விட்டும் அவன் விலகி வாழ வேண்டும். எனவே ஒழுக்க நெறிகளில் நமது பிள்ளைகளை வளர்க்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நாகரீகம் என்ற பெயரில் உருவாகியிருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடுகள் கண்ணியமான வாழ்க்கைக்கும் ஒழுக்க பண்பாடுகளுக்கும் மிகுந்த சவாலையும் சோதனையையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. குழந்தைகள் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருள். அந்த அடைக்கல பொருள் எந்த வகையிலேயுமே சீரான முறையிலே நம்மிடத்திலே இருந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்மை படைத்த ரட்சகன் பிள்ளைகள் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஒன்று. தாயும் தந்தையும் இணைந்து இதற்குண்டான நல்லொழுக்க பயிற்சிகளை பிள்ளைகளுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். சிறந்த தலைமுறையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமே உயர்ந்த சமூகமாக இந்த உலகில் பரிணமிக்க முடியும். இன்றைய நவீன உலகில் வாழும் மனித சமூகத்திற்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய சவாலே இதுதான். குறிப்பாக நல்லதோர் தலைமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு தலை சிறந்த சமூகத்தின் உருவாக்கம் என்பதும் ஒரு தலை சிறந்த மனிதனின் உருவாக்கம் என்பதும் சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு துவங்கப்பட வேண்டும். தொட்டில் பழக்கம் மண்ணறை வரை 5இல் வளையாதது 50இல் வளையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் நம்முடைய பிள்ளை செல்வங்களை உருவாக்க வேண்டும். நாளைய சிறந்த தலைமுறையினர்களாக இன்று நன்கு கவனிக்கப்படுகின்ற விழுதுகளே, வேர்களே நாளைய விருட்சகங்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பயன்கள் பல தருகின்ற மரங்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை, சிறார்களை சிறந்த நல்லொழுக்க பாதையிலே வாழ்த்தெடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.